ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மு குக்கிங் 360 சேனலில் எலும்புக்கு வலுவு சேர்க்க இந்த ஒரு பால் போதும். வாரம் 3 முறை குடித்தால் பெண்களுக்கு மாதவிடாய் இடுப்பு வலி வராது. உடலுக்கு எலும்புக்கும் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய வகையில் ஒரே ஒரு பால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே எளிமையாக 10 நிமிடத்தில் இந்த பால் எப்படி தயார் செய்யலாம் என்று இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்தியானதுங்க. உடலுக்கு வலுவு சேர்க்கும். மாதவிடாய் காலங்களில் வரும் இடுப்பு வலியை சரி செய்யவும் இந்த ஒரு உளுந்து பாலை வாரம் 2 அல்லது 3 முறை எடுத்தால் போதுங்க. உடல் வலி, இடுப்பு வலி விரைவில் விரட்டி விடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உளுத்தம் பாலை எப்படி தயார் செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். உளுத்தம் பால் தயார் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வெள்ளை குண்டு உளுந்து ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஒரு 1.5 கப்பு அல்லது 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பொங்கி கீழே வராமல் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா தம்மில் விட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ தம்மில் இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி ரொம்பவும் இல்லை. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த பருப்பை மட்டுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடுங்க. நீங்கள் பருப்பில் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியுமே சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ பார்க்குற கையால் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இன்னும் கூட தண்ணி விட்டு கூட நல்லா லிக்யூடாக அரைக்கலாம். நான் கம்மியாக தண்ணி ஊற்றி லிக்யூடாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் நல்லா மாற்றியாச்சுங்க. அந்த மிக்ஸி ஜாருமே நல்லா தண்ணி விட்டு தாராளமாக கழுவி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து கரண்டியை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது நல்லா வெந்ததுனால ஒன்றுமே ஆகாது, கட்டி பிடிக்காது. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இதில் வேறு ஒரு பாத்திரத்தை ஒன்று வச்சாச்சுங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறோம். இதுக்கு 1 கப்பு அளவுக்கு வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. பாவெல்லாம் வரக்கூடாது. இந்த வெல்லம் கரைஞ்சி அதில் இருக்கிற மண் தூசெல்லாம் நிற்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு தான் இப்போ தண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்கிறோம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அந்த வெல்லத்தை உடச்சி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு கொதிச்சிரும். வெல்லம் கரைஞ்சிரும் நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த உளுத்தம் பால்லே இதை வடிகட்டிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் சூடாகவே இருக்கும்போது வடிகட்டும் போது கொஞ்சம் மேலே கொஞ்சம் கட்டி தெரிகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அது கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூசு இதில் மண்ணெல்லாம் நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துருங்க. இல்லைனா பால் குடிக்கும்போது வாயில் அகப்படும். இது உடம்புக்கு போனாலுமே கெடுதல் தாங்க. அதனால் எப்போவுமே வெல்லத்தை நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு இதில் லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. ஏன்னா சூடாக அந்த வெல்லம் ஊற்றுனதுனால மேலே கொஞ்சம் கட்டி தட்டுது. ஒரு 5 ஏலக்காய் எடுத்து நல்லா பொடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு லைட்டாக சூடு ஏறட்டும். லைட்டாக சூடு ஏறிட்டுருக்கு. ஒரே ஒரு பிஞ்சு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு அதிகமாக தெரியறதுக்காக இந்த சால்ட்டு சேர்க்குறது. இப்போ நல்லா சூடு ஏறிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சிய பால், பசும்பால் ஒரு 1/2 கப்பு பால் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு பசும்பால் பிடிக்காதுன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் பிடிக்காதவங்க பசும்பால் பிடிச்சா பசும்பால் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய விருப்பம்தான். ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது இந்த பால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
பாதாம் பருப்பு போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாதாம் பால் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த நட்ஸ் எல்லாம் பிடிக்குதோ அந்த நட்ஸுமே இதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஆற வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி டம்ளருக்கு மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நீங்கள் சூடாக சாப்பிட்ணுனாலுமே ஊற்றிக்கலாங்க. இது கூட வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் சேர்த்து நீங்கள் வந்து பொடிச்சு போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைச்சி பொடியாக சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த பாலை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது. பாலை விட உடலுக்கு வலுவு சேர்க்கக்கூடியதுங்க இந்த உளுந்து பால். இந்த டேஸ்டான உளுந்து பால் எலும்பு வளர்ச்சிக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம் உடலை உற்சாகமாக வைத்து கொள்வதற்கும் உதவும். உடலுக்கு வலுவூட்டக்கூடிய இந்த உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த உளுந்து பாலை வீட்டில் உடனே செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்களும் இந்த மாதிரி ஆரோக்கியமான வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா அம்மு குக்கிங் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேஸ்டான வீடியோவோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.